டிஸ்க் பல்ஜ் வந்து பேக் பெயின் ஆகி நடக்க முடியாம சர்ஜரி தான் ஒரே ஆப்ஷன் இந்த பேஷண்ட்க்கு இருந்தது. ஸோ இந்த பேஷண்ட்க்கு ஆல்ரெடி வந்து பயங்கரமான ஒரு டிஸ்க் பல்ஜ் இருக்கு, சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு டாக்டர் ஒரு வாட்டி பிசியோ ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 monthsக்கு ஐஎஃப்டி ஐபிடின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்திருக்காங்க. அதுலயுமே ரெடியூஸ் ஆகல. சில எக்ஸசைசஸ் கொடுத்ததுல சிலது நல்லா கேட்டுச்சு, சிலது ரொம்ப பேக் ஃபயர் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி பேக்ல லாக் ஆகி அணிலிருந்து உட்கார்ந்துட்டாங்க. 3 நாளைக்கு நடக்கவே முடியல. இத்தனைக்கும் இவங்க சென்னையில தான் இருக்காங்க. நேரில் அவங்களால வர முடியல, டிராவல் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஆன்லைன்ல கன்சல்டேஷன் எடுக்கும் போது நான் கொடுக்குற டெஸ்ட் கூட இந்த பேஷண்டால பண்ண முடியல. அந்த அளவுக்கு தவழ்ந்துட்டு தான் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரில் வர முடிஞ்சா வந்துருங்க சார் சொன்னா ஈவினிங்கே வந்துட்டாங்க. ஒரு 9 o'clock நைட் போல வந்துட்டு அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 days மட்டும் நாங்கள் நேரில் பார்த்தோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஆன்லைனில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இந்த பேஷண்ட் நடக்கும் போதே நீங்கள் கிளிப்பிங்கில் பார்க்கும்போது காலை வீசிட்டு தான் நடப்பாங்க. ஏன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வரவே வராது. இந்த மூவ்மெண்ட் வந்து இருக்கிற நர்வ் வந்து டோட்டலாக கம்ப்ரஸ்ட். மொத்தம் 3 நர்வுமே உங்களுக்கு கம்ப்ரஸ்ட். ஒன்று ஷயாட்டிக் நர்வ்ல இருக்க பெரோனியல் நர்வ் கம்ப்ரஸ்ட், இன்னொன்று ஃபெமோரல் நர்வும் கம்ப்ரஸ்ட். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஜுரி இருக்கிறனால தான் நடக்கிற அளவுக்கு சிரமப்பட்டுட்டு போனாங்க, பின்னாடி இருக்கிற டிஸ்க் பல்ஜோட கம்ப்ரெஷனால. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நியூரோ டைனமிக்ஸ் கொடுத்ததுனால நல்லா ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 8th day ரிவ்யூ தான் நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்றது. அவங்க நேரில் ரிவ்யூ வந்தப்போ சாதாரணமாக நடந்துட்டு வந்தாங்க. இப்போ உங்களால் நல்லா உட்காரவும் முடியுது, நல்லா நிற்கவும் முடியுது, நல்லா ஃபார்வர்டும் பெண்ட் பண்ண முடியுது, நல்லா தூங்கவும் முடியுது. எந்த ஒரு பெயினுமே உங்களுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா அது அவங்களோட டெயில் போன்ல ஆல்ரெடி இருந்த ஒரு பிரச்சனை. ஸோ அது மட்டும் தான் உட்காரதுக்கு லாங் ஹவர்ஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களோட பெயின் ஸ்கில் வந்து 10/10. அண்ட் இப்போ வந்து அவங்களோட பெயின் ஸ்கில் இட் இஸ் ஒன்லி லைக் 3/10. இப்போவுமே அந்த டெயில் போனுமே ரெடியூஸ் ஆகி மைல்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு இவ்வளோ சிவியாரிட்டிலேருந்து எப்படி இப்படி 8 daysலேயே கொஞ்சம் வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டான எக்ஸசைஸ் கொடுத்து ரைட்டான ஸ்ட்ரென்த் ட்ரெயின் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெல் பி ரெக்கவரி. ஸோ உங்களுக்கு ரொம்ப கிரானிக் லெவல் ஆஃப் டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படின்னா உடனே சர்ஜரி ஆப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பக்கத்தில் சொல்லி கொடுத்த பிசியோஸ் எல்லாமே அந்த எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டாக இருங்க, அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். ஸோ உங்களோட டிஸ்க் பல்ஜ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்கு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.